அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்து வரும் வரிகளால் வெளிநாடுகளை விட அமெரிக்க மக்களே அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று SBI ரிசர்ச் ஆய்வு தெரிவிக்கிறது. அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் இந்தியா போன்ற நாடுகள் மாற்று சந்தைகளை நாடும் என்றும் இதனால் அமெரிக்காவிற்கு பொருட்கள் வரத்து குறைந்து விலைவாசி உயரும் என்றும் SBI ரிசர்ச் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஏழை குடிமக்களின் செலவு $1,300 அதிகரிக்கும் என்றும் பணக்காரர்களின் செலவு $5,000 அதிகரிக்கும் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. அமெரிக்க பொருளாதார வளர்ச்சி குறைவதிலிருந்து டாலர் மதிப்பு குறைவு வரை பல பாதிப்புகளை அமெரிக்கா தற்காலிக அளவில் சந்திக்கும் என்று அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. பிரேசிலுக்கு 50% வரி விதித்த அதிபர் டிரம்புக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்துள்ளன. பிரேசிலின் பல நகரங்களில் டிரம்பின் உருவ பொம்மைக்கு தீ வைக்கப்பட்டது. டிரம்பின் நெருக்கமான நண்பரும் பிரேசில் முன்னாள் அதிபருமான போல்சனரோவின் படத்திற்கும் தீ வைக்கப்பட்டது. மாணவர் அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட அமைப்பினர் அமெரிக்க தூதரகம் முன்பு இப்போராட்டத்தை நடத்தினர். தங்கள் நாட்டின் இறையாண்மையில் அமெரிக்கா தலையிடுவதாகவும் அவர்கள் குற்றஞ்சாட்டினர். முன்னாள் அதிபர் போல்சனரோ மீதான வழக்குகளை விசாரிக்கும் பிரேசில் நீதிபதி மீதும் டிரம்ப் அரசு தடை விதித்துள்ளது. இது அந்நாட்டில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக செயல்பட்டதாக ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை புறக்கணிப்பதாக அது தெரிவித்துள்ளது. ராகுல் காந்தியின் முந்தைய குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மையை அறிவதற்காக அவருக்கு அழைப்பு விடுத்திருந்ததாகவும் ஆனால் அவர் நேரிலும் வரவில்லை, எந்த கடிதமும் அனுப்பவில்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதோடு ஆணையத்தையும் அதிகாரிகளையும் ராகுல் காந்தி அச்சுறுத்துவது வருந்தத்தக்கது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டதற்கு ஆதாரம் உள்ளதாக கூறும் ராகுல் காந்தி அதை வெளியிட தயாரா என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேள்வி எழுப்பியுள்ளார். பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ராஜ்நாத் சிங், தேர்தல் ஆணையம் குறித்த அணுகுண்ட ஆதாரம் இருப்பதாக ராகுல் காந்தி கூறுவதை பொருட்படுத்த தேவையில்லை என்றும் நாடாளுமன்றமே நடுங்கும் ஆதாரம் தன்னிடம் உள்ளதாக அவர் ஏற்கனவே கூறியது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்றும் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் தொடர்பான கேள்விகளுக்கு அப்பாற்பட்டு சிறப்பாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கட்டாய மதமாற்றம், ஆள்கடத்தல் புகாருக்குள்ளான 2 கேரள கன்னியாஸ்திரிகள் உள்ளிட்ட 3 பேருக்கு சத்தீஸ்கர் சிறப்பு நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் துர்க் என்ற ஊரில் கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகளான பிரீத்தி மேரி, வந்தனா பிரான்சிஸ் ஆகியோரும் சுகமன் மாண்டவி என்பவரும் கைது செய்யப்பட்டனர். 3 சிறுமிகளை கடத்தி கட்டாய மதமாற்றம் செய்ததாக பஜ்ரங் தள் என்ற அமைப்பு கொடுத்த புகாரின் பேரில் 3 பேரும் கைது செய்யப்பட்டிருந்தனர். முன்னதாக இக்கைது நடவடிக்கைக்கு கேரளாவில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. ரயில் ஓட்டுநர்களின் பணி நேரத்தை முறைகேடாக குறைத்து காட்டி மோசடி நடைபெறுவதாக அவர்களுக்கான தொழிற்சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. ரயில் ஓட்டுநர்கள் தொடர்ச்சியாக 9 மணி நேரத்திற்கு மேல் பணிபுரியக்கூடாது என்றும் ஒரு பணி நாளில் அதிகபட்சமாக 11 மணி நேரம் மட்டுமே வேலை செய்ய வேண்டும் என்றும் விதி உள்ளதாக அச்சங்கம் கூறியுள்ளது. ஆனால் 12 முதல் 16 மணி நேரம் வேலை செய்கிறவர்களின் பணி நேரத்தை இடைவேளை மூலம் பிரித்து குறைந்த நேரமே வேலை செய்ததாக கணக்கு காட்டப்படுவதாகவும் அச்சங்கம் கூறியுள்ளது. ரயில்வேவில் 15 முதல் 20% பணியாளர் பற்றாக்குறை உள்ளதாகவும் இதை சமாளிக்க ஓட்டுநர்களை கூடுதல் நேரம் வேலை வாங்குவதாகவும் அச்சங்கம் கூறியுள்ளது. முறைகேடுகளை செய்வதற்கென்றே பயன்படுத்தப்பட்டு வரும் வங்கிக் கணக்குகளை கண்டறியும் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கனரா வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட சில வங்கிகள் இத்திட்டத்தை செயல்படுத்தி வரும் நிலையில் மேலும் 15 வங்கிகள் இதை நடைமுறைப்படுத்த உள்ளன. இதன்படி AI தொழில்நுட்பம், மெஷின் லேர்னிங் தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி அடுத்த 2 மாதங்களுக்குள் மோசடி கணக்குகள் அடையாளம் கண்டறியப்பட்டு மோசடிக்காரர்களுக்கு தண்டனை அளிக்கப்படும். இந்த தொழில்நுட்ப நடைமுறையை ரிசர்வ் வங்கி உருவாக்கி உள்ளது. பணி ஆணை வழங்கப்பட்ட அனைவருக்கும் பணி வழங்கப்படும் என்று மத்திய தொழிலாளர் நல அமைச்சகத்திடம் TCS நிறுவனம் உறுதியளித்துள்ளது. TCS நிறுவனத்தில் பணி ஆணை பெற்ற பலர் இன்னும் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்று தொழிலாளர் அமைச்சகத்திடம் தொழிற்சங்கங்கள் முறையிட்டிருந்தன. இந்நிலையில் 12,000 பேரை நீக்குவதாக அந்நிறுவனம் அறிவித்ததால் பணி ஆணை பெற்றவர்கள் கதி குறித்த கேள்வி எழுந்தது.
இந்நிலையில் சர்வதேச சூழல்கள் காரணமாகவே அவர்களை பணியில் சேர்க்கவில்லை என்றும் நிலைமை சரியானதும் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும் அரசிடம் டிசிஎஸ் கூறியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தேர்வு மேலும் தள்ளிப்போகும் என தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவின் நீட்டிக்கப்பட்ட பதவிக்காலம் முடிந்து ஓராண்டுக்கு மேலாகியும் புதிய தலைவர் தேர்வு செய்யப்படவில்லை. இன்னும் ஒரு மாதத்திற்குள் பாஜக தலைவர் தேர்வு இருக்கும் என்று தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் செப்டம்பர் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் இருப்பதால் அதுவரை தலைவர் தேர்வை தள்ளி வைப்பது என கட்சித் தலைமை முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. பீகார் தேர்தலுக்கு முன்பே புதிய தலைவர் தேர்வு செய்யப்பட்டு விடுவார் என்றும் கட்சி வட்டாரங்கள் கூறியுள்ளன. ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஷிபு சோரன் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிறுநீரக கோளாறுக்காக 1 மாதத்திற்கு மேலாக சிகிச்சை பெற்று வரும் ஷிபு சோரனுக்கு தற்போது செயற்கை சுவாசம் தரப்பட்டு வருகிறது. 81 வயதான ஷிபு சோரன் தற்போதைய ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனின் தந்தையாவார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி நிறுவனரான ஷிபு சோரன் 3 முறை ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்தார். 1 முறை மத்திய அமைச்சராக இருந்த இவர் தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக உள்ளார். பொதுத்துறை நிறுவனமான BSNL வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் நோக்கத்தில் ₹1 கட்டணத்தில் 1 மாதத்திற்கு 4G சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என அறிவித்துள்ளது. சமீபத்தில் நாடு முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தும் வகையில் BSNL 4G சேவையை அறிமுகம் செய்தது. இந்நிலையில் இந்தியாவின் சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் ₹1 ஃப்ரீடம் பிளானை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தில் தினமும் 2GB டேட்டா, வரம்பற்ற அழைப்புகள், 100 SMS ஆகியவை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையங்களில் பயணிகளுக்கு எப்படியெல்லாம் சேவையின் தரத்தை மேம்படுத்தலாம் என ஒரு போட்டியே நடக்கிறது. இதில் ஹைதராபாத் விமான நிலையத்தில் நாய்களை கொண்டு பயணிகளின் மன அழுத்தத்தை குறைக்கும் வினோதமான முயற்சி டாக் தெரபி என்ற பெயரில் தொடங்கப்பட்டுள்ளது. இதன்படி விமான நிலையத்திற்குள் 4 குட்டி நாய்களை உலவவிட்டு பயணிகளுக்கு உற்சாகத்தை ஊட்டுவதுடன் மன இறுக்கத்தையும் தளர்த்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற இந்த நாய்களை கவனித்துக் கொள்ள தேர்ச்சி பெற்ற நபர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். 2008 மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் RSS தலைவர் மோகன் பகவத்தை தீவிரவாத தடுப்பு படை கைது செய்ய முயன்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை சிறப்பு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. முன்னாள் அதிகாரி ஒருவர் இந்த குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தாலும் அது இந்த வழக்கில் சாட்சியமாக முன்வைக்கப்படவில்லை என்று சிறப்பு நீதிமன்ற நீதிபதி AK லகோதி தெரிவித்துள்ளார். தீவிரவாத தடுப்பு படை அதிகாரி கூறியது வேறு ஒரு வழக்கில் அளித்த வாக்குமூலம் என்றும் அதை இந்த ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். சென்னையில் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு ₹1120 விலை அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு ₹140 விலை உயர்ந்து ₹9,290க்கும், ஒரு சவரன் ₹1,120 விலை அதிகரித்து ₹74,320க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் ₹123 விற்பனையாகிறது. முன்னதாக கடந்த 23ஆம் தேதி தங்கம் இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் ₹75,040 விற்கப்பட்டது. UPI மூலம் இதுவரை இல்லாத அளவாக ஜூலையில் 1947 கோடி பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாக நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது. மதிப்பின் அடிப்படையில் சென்ற ஜூலை மாதத்தில் 25,08,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பரிவர்த்தனைகள் UPI மூலம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்தியாவின் மொத்த டிஜிட்டல் பரிவர்த்தனையில் 85 விழுக்காடு UPI மூலம் நடக்கிறது. UPI-யின் அபரிமிதமான வளர்ச்சி இந்தியாவில் பணமில்லா பரிவர்த்தனையை உறுதிப்படுத்தியுள்ளது. கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவை கிடைப்பதை உறுதி செய்வதே தனது எண்ணம் என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை முகாம்கள் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 1256 முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் இதில் கட்டணமின்றி முழு உடல் பரிசோதனை, பல்துறை பரிசோதனைகள் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் கல்வியும் மருத்துவமும் திராவிட மாடல் ஆட்சியின் இரு கண்கள் என தெரிவித்தார். ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னா அது ஒவ்வொரு தனி மனிதரையும் போய் சென்றடையணும். ஒரே ஒருத்தர் கூட அதுல விடுபட்டு விடக்கூடாது. அதுல நான் ரொம்ப கவனமா இருப்பேன். நம்ம அரசுடைய குறிக்கோள் நகர்ப்புறத்துல நல்லா படிச்சு
வசதியானவங்களுக்கு கிடைக்கிற மருத்துவ சேவை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய பாமர மக்களுக்கும் கிடைக்கணும். அதை உறுதி செய்வோம். எனவே மக்கள் பணியை செஞ்சா அதுவே என் உடல்நலத்தை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லித்தான் இங்க வந்திருக்கிறேன். நாகரிகம் பண்பாடற்ற நபர் என மதிமுக தலைமை கழக செயலாளர் துரை வைகோவை மல்லை சத்யா விமர்சித்துள்ளார். சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மதிமுகவின் உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்க வலியுறுத்துவதாக கூறி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. மதிமுகவிலிருந்து தாம் விலகவில்லை என்றும் துணை பொதுச் செயலாளராக நீடிப்பதாகவும் மல்லை சத்யா தெரிவித்தார். வைகோவும் என்னை நீக்கவில்லை, நானும் மதிமுகவிலிருந்து விலகவில்லை என்றும் விளக்கமளித்த அவர் துரை வைகோ கட்சிக்கு வந்த பிறகுதான் பிரச்சனை ஏற்பட்டது என்று விமர்சித்தார். இதயமும் இணையவில்லை, கையும் இணையவில்லை. அவர் கை கொடுத்ததே ஒரு அநாகரிகமாக தான் கை கொடுத்தார். உள்ளே கொடுத்தது என்பது வேறு. ஊடகத்தின் முன்பாக கொடுக்கின்ற போது கையில் இப்படி செல்போன் கொடுத்துட்டு இந்த புறங்கை தான் எனக்கு கொடுத்தார். இந்த கை இப்படி கொடுக்குற புறங்கை தான் கொடுத்தார். ஆக ஒரு நாகரிகமற்ற ஒரு பண்பாடு இல்லாத ஒருவருடன் இணைந்து பணியாற்ற முடியவில்லை. எனவேதான் அவர் வந்தவுடனேயே எல்லோரும் விலகி சென்றார்கள். இருந்தாலும் தலைவர் வைகோ அவருக்கு நான் கடமைப்பட்டிருந்த காரணத்தினால் அவருடன் பயணிக்க வேண்டும், அவர் மனம் கலங்கக்கூடாது என்ற அந்த புரிந்துணர்வோடு தான் நான் இருந்தேன். ஆனால் தொடர்ந்து என்னை வெளியேற்றுவதிலேயே துரை குறியாக இருந்தார். 4 ஆண்டுகள் எனக்கு எதிராக அவர் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தோல்வியை தழுவினார். இறுதியாக என் தலைவரை கொண்டு வந்து நிறுத்தியதன் காரணமாக என்னால் அதற்கு மேல் அவரிடம் எதிர்த்து யுத்தம் செய்ய முடியாமல் நான் வெளியே வீசப்பட்டிருக்கின்றேன். ஒரு தந்தையாக தலைவர் வைகோ வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் தமிழ் கூறும் நல்லவர்களின் ஒரு அரசியல் தலைவராக தலைவர் வைகோ மறுமலர்ச்சி திமுகவில் தோற்றிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய பதிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழகத்தில் ஜூன் ஜூலை மாதங்களில் இயல்பை விட மழை குறைவாக பதிவாகியுள்ளது. நடப்பாண்டில் ஜூன் 1 முதல் ஜூலை 31ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்க வேண்டும். ஆனால் அந்த காலகட்டத்தில் தமிழகம் புதுச்சேரியில் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் மழை பதிவாகியுள்ளது. இது இயல்பை விட 13% குறைவு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் வாழும் படுகர் இன மக்களின் குலதெய்வ வழிபாடு தனித்துவமான முறையில் சிறப்பாக நடைபெற்றது. ஏக்குனி பகுதியில் உள்ள கிரியோடயா கோயிலில் தெவ்வஹப்பா பண்டிகை ஆண்டுதோறும் கொண்டாடப்படும். இன்றைய கொண்டாட்டத்தில் 12க்கும் அதிகமான கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அவர்களின் கலாச்சார உடை அணிந்து வழிபாடு நடத்தினர். பருவம் தவறாமல் மழை பெய்யவும் விவசாயம் செழிக்கவும் இந்த பண்டிகையை கொண்டாடுவதாக படுகர் இன மக்கள் தெரிவித்தனர். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் வரி முறைகேடு தொடர்பாக மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தை நீதிமன்ற உத்தரவுப்படி டிஐஜி அபினவ்குமார் தலைமையிலான குழு விசாரணை செய்து வருகிறது. இதுவரை பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக மாநகராட்சி 51வது வார்டு திமுக கவுன்சிலரும் வரி விதிப்பு குழு தலைவராக இருந்த விஜயலட்சுமி, ஒப்பந்த ஊழியர் செந்தில் பாண்டி ஆகியோரிடம் விசாரணை நடைபெற்றது. அதன் அடிப்படையில் செந்தில் பாண்டியும் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணனும் கைது செய்யப்பட்டனர். திருப்பதி தேவஸ்தானத்திற்கு 10,000 ரூபாய் நன்கொடையாக கொடுக்கும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் தரிசன டிக்கெட் மூலம் அன்று மாலையே தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முன் ஸ்ரீவாணி அறக்கட்டளைக்கு 10,000 ரூபாய் நன்கொடை வழங்கும் பக்தர்களுக்கு 500 ரூபாய் கட்டணத்தில் விஐபி தரிசன டிக்கெட் வழங்கப்படும். அதனை பயன்படுத்தி டிக்கெட் வாங்கியதற்கு அடுத்த நாள் கோயிலுக்குள் சென்று தரிசனம் செய்யலாம். இந்த பழைய முறையால் பக்தர்கள் 2-3 நாட்கள் திருமலையில் தங்கியிருக்க வேண்டிய சூழல் உள்ளது. அதனை தடுக்கும் வகையில் நன்கொடையாளர்கள் டிக்கெட் வாங்கிய அதே தினம் மாலையிலேயே ஏழுமலையானை தரிசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பணி ஆணை வழங்கப்பட்ட அனைவருக்கும் பணி வழங்கப்படும் என மத்திய தொழிலாளர் நல அமைச்சகத்திடம் டிசிஎஸ் நிறுவனம் உறுதியளித்துள்ளது. டிசிஎஸ் நிறுவனத்தில் பணி ஆணை பெற்ற பலர் இன்னும் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என தொழிலாளர் அமைச்சகத்திடம் தொழிற்சங்கங்கள் முறையிட்டிருந்தன. இந்நிலையில் 12,000 பேரை நீக்குவதாக அந்நிறுவனம் அறிவித்ததால் பணி ஆணை பெற்றவர்கள் கதி குறித்து கேள்வி எழுந்தது. இந்நிலையில் சர்வதேச சூழல்கள் காரணமாகவே அவர்களை பணியில் சேர்க்கவில்லை என்றும் நிலைமை சரியானதும் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும் தொழிலாளர் நல அமைச்சகத்திடம் டிசிஎஸ் கூறியுள்ளது. சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது கிடைக்கும் ஈர்ப்பு நீண்ட காலம் நீடிக்காது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். விசிக மாணவரணி சார்பில் வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட மதச்சார்பின்மை காப்போம் கருத்தரங்கில் திருமாவளவன் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர்,
சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது ஈர்ப்பு இருக்கும், ஆனால் தலைமை பண்பு இருந்தால் மட்டுமே அந்த ஈர்ப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று பேசினார். இவ்வாறு அவர் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜயை மறைமுகமாக விமர்சித்துள்ளதாக கூறப்படுகிறது. இயற்கையின் படைப்பில் அழகு மிகுந்த உயிரினங்களில் ஒன்று டால்பின்கள். அவை தங்களுக்குள் தொடர்பு கொள்ள விசில் போன்ற ஒலியை எழுப்புவதாக ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. ஒவ்வொரு டால்பினும் ஒவ்வொரு பிரத்யேக ஒலியை எழுப்புவதே அவற்றிற்கான அடையாளமாக இருப்பதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த ஒலிகளையே டால்பின்களுக்கான பெயர்களாகவும் கருத முடியும் என்றும், இவற்றில் அடையாளமறிதல் தவிர வேறு பல மறைப்பொருட்களும் உள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். டால்பின்களின் தகவல் தொடர்புகளை புரிந்து கொள்வது மூலம் மனிதர்களால் அவற்றுக்கு ஏற்படும் பிரச்சினைகளையும் அறிய முடியும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். வர்த்தகர்களிடம் கூடுதலாக பிடிக்கப்பட்ட ஜிஎஸ்டியை திரும்ப செலுத்தியது சென்ற ஜூலையில் 67 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்தில் 27,147 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி ரீஃபண்ட் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் ஜிஎஸ்டி ரீஃபண்ட் வழங்கியது 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக தணிக்கை நிறுவனமான டெலாய்ட் தெரிவித்துள்ளது. உரிய நேரத்தில் ரீஃபண்டை விரைவாக வழங்குவது வர்த்தகர்களின் மூலதன தேவைக்கு உதவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல தடகள வீராங்கனை ஷாக்காரி ரிச்சர்ட்சன் குடும்ப வன்முறையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டுள்ளார். மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் உலக சாம்பியனான அவர் தேசிய போட்டிக்கு தயாராகி வந்தார். இந்நிலையில் விமான நிலையத்தில் ஏற்பட்ட பிரச்சினையில் அவரது ஆண் துணையும் பிரபல தடகள வீரருமான கிறிஸ்டின் கோல்மனை கீழே தள்ளிவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவரது ஆண் நண்பர் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் ஷாக்கேரியை கைது செய்துள்ளனர். உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மருத்துவமனையில் போதிய வசதிகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் இல்லை என்று தெரிவித்தார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் உரிய நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளர் விடுதிகளை சமூக நீதி விடுதிகளாக மாற்றம் செய்வதற்கு எதிராக மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். மாவட்ட மருத்துவமனையானது ஆட்கள் பற்றாக்குறையா இருக்கிறது, ஊழியர்கள் பற்றாக்குறையா இருக்கிறது, டாக்டர்கள் பற்றாக்குறையா இருக்கிறது. அதன் காரணமாக மட்டுமல்ல, இங்கே எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லாது கடந்த 4 நாளாக தொடர்ந்து பிறந்த குழந்தை 4 குழந்தைகள் இறந்திருக்கிறது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 3வது குழந்தை பெற்ற தம்பதியை குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்படி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கட்டாயப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அறுவை சிகிச்சை செய்து கொள்ளாவிட்டால் மருத்துவமனையிலிருந்து வெளியேற்ற மாட்டோம் என மிரட்டியதாகவும் ஜெயலட்சுமி பாண்டியராஜன் தம்பதி புகார் அளித்திருக்கிறார்கள். இதுகுறித்து விளக்கம் கேட்டபோது மருத்துவமனை முதல்வர் மற்றும் மகப்பேறு முதன்மை மருத்துவர் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். சேலம் அரசு மோகன்குமாரமங்கலம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணுக்கு காவலாளி பாலியல் தொல்லை கொடுத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வார்டில் காவலாளியாக இருந்த பழனிவேல் பாலியல் தொல்லை கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். வால்பாறை அருகே அதிரப்பள்ளியில் சுற்றுலா பயணிகளின் காரை காட்டு யானை சேதப்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சிக்கு குடும்பத்துடன் சுற்றுலா வந்தவர்களின் காரை காட்டு யானை ஒன்று அடித்து சேதப்படுத்தியது. இந்நிலையில் காரில் பயணித்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினர். இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கோவையிலிருந்து கேரளாவுக்கு ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 26,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன தணிக்கை நடைபெற்றது. அப்போது கோவையிலிருந்து கேரளாவுக்கு இருசக்கர வாகனம் மூலம் பணம் கடத்தப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் நடந்த சோதனையில் எவ்வித ஆவணமும் இன்றி 26,40,000 ரூபாய் கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. பணத்தை கொண்டு சென்ற இருவரும் திருச்சூரைச் சேர்ந்த ஹக்கீம் அப்துல் ரஹ்மான் என்பது தெரியவந்தது. இருவரும் முன்னுக்கு பின் முரணாக தகவல் அளித்ததால் காக்காச்சாவடி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். ஆடி 18ஆம் பெருக்கை முன்னிட்டு தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காய்கறிகள், பூக்கள் மற்றும் பழங்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி யானை மார்க்கெட்டில் தக்காளி கிலோ 50 ரூபாய் வரை ஏலம் போனது. எலுமிச்சை கிலோ 65 ரூபாய் வரை விற்பனையானது. இதேபோல திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சந்தையில் செவ்வாழைத்தார் 900 ரூபாய் வரையிலும்,
நிலக்கோட்டை மலர்ச்சந்தையில் மல்லிகைப்பூ கிலோ 1000 ரூபாய் வரையிலும் விலை போனது. தேவை அதிகரித்ததால் ஏற்பட்ட இந்த விலை உயர்வு விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருக்குறளை இந்தியாவின் தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு கவிஞர் வைரமுத்து கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழர்களின் நீண்ட நாள் கனவு என்றும் உலக கலாச்சாரத்திற்கு இந்தியா அளிக்கும் கொடை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என ஆவலோடு காத்திருப்பதாகவும் வைரமுத்து தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தனது சுதந்திர நாள் உரையில் மக்களின் கருத்துக்களை கேட்டிருந்த நிலையில் வைரமுத்து இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கை தெரணியகலை அருகே தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து சாலையோரம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியது. இதில் பேருந்து சென்ற ஆடை தொழிற்சாலை நிறுவன தொழிலாளர்கள் 41 பேர் காயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டிஜிட்டல் தொழில்நுட்பம் என்பது அறிவை பரப்புவதற்கான வரப்பிரசாதம். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர் என்பதை பொறுத்து தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்தும் விதம் வேறுபடும் என்று ஈஷா யோகா மையத்தின் நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் கூறியுள்ளார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு அளித்துள்ள பேட்டியில் குழந்தைகள் உட்பட பலரும் டிஜிட்டல் கருவிகளுக்கு அடிமையாகி இருப்பது குறித்து அவர் பேசியுள்ளார். குழந்தைகள் தொடர்ச்சியாக 2 முதல் 3 மணி நேரம் யாரையேனும் சுட்டுக் கொள்வது போன்ற விளையாட்டுகளில் ஈடுபடுகிறார்கள். இந்த சூழலில் வளர்பவர்கள் வன்முறையாளர்களாக மாறுவதை நொந்து கொண்டு பயனில்லை என்று அவர் கூறியுள்ளார். குழந்தைகள் பார்க்கும் இந்த வன்முறை சார்ந்த உள்ளடக்கங்களை பெரியவர்கள்தான் தங்கள் வணிக நோக்கத்துக்காக பதிவேற்றுகிறார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டினார். வலி குறித்து பேசிய ஜக்கி வாசுதேவ், வலி என்பது உடல் ரீதியானது. அதை மன ரீதியான துன்புறுத்தலாக மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது நம் கையில்தான் இருக்கிறது என்று கூறியுள்ளார். மனரீதியாக துன்பப்பட பழகியவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பிறரையும் துன்புறுத்துவார்கள் என்று கூறியுள்ளார். 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக்ஸில் கிரிக்கெட் போட்டிகளில் பாகிஸ்தான், நியூசிலாந்து அணிகள் பங்கேற்பது சந்தேகமாகியுள்ளது. 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக்ஸில் கிரிக்கெட் இடம்பெறும் நிலையில் அதில் 6 அணிகள் இடம்பெறும் என்றும் போட்டிகள் T20 வடிவில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறுவதால் அமெரிக்க அணி கண்டிப்பாக இடம்பெறும். பிற 5 அணிகளையும் ஒவ்வொரு கண்டத்திலிருந்து ஒவ்வொரு அணி என்று தேர்ந்தெடுக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்தந்த கண்டங்களில் தரவரிசையில் முன்னணியில் இருக்கும் அணி தேர்வு செய்யப்பட போவதாக கூறப்படுகிறது. எனவே ஆசியாவிலிருந்து இந்தியாவும், ஓசியானியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவும், ஐரோப்பாவிலிருந்து கிரேட் பிரிட்டன் அணியும், ஆப்பிரிக்காவிலிருந்து தென்னாப்பிரிக்காவும் தேர்வாக அதிக வாய்ப்புகள் உள்ளன. இதனால் பாகிஸ்தான், நியூசிலாந்து, இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் கிரிக்கெட் அணிகள் 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக்ஸில் விளையாடுவது சந்தேகமாகியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலில் ஒரு மாதத்தில் பயணம் செய்தோரின் எண்ணிக்கை முதல் முறையாக 1 கோடியை கடந்துள்ளது. மொத்தம் 1,79,835 பயணிகள் ஜூலை 1 முதல் 31 வரை மெட்ரோ ரயிலை பயன்படுத்தியுள்ளனர். இது ஜூன் மாதத்தை விட 11,58,000 பேர் அதிகம். மெட்ரோ ரயிலில் தினமும் பயணிப்பவர்களின் சராசரி எண்ணிக்கையும் 3,34,000 அதிகரித்துள்ளது. ஜூலை 4 அன்று அதிகபட்சமாக சுமார் 3,74,948 பேர் பயணம் செய்தனர். கொடைக்கானலில் அடர்ந்த வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டெருமைகள் பேருந்து நிலையம் அருகே முகாமிடுவதால் பகுதிவாசிகள் அச்சமடைந்துள்ளனர். உணவு மற்றும் நீருக்காக வெளியேறும் காட்டெருமைகள் பேருந்து நிலையத்திற்குள் பின்புறம் உள்ள அடர்ந்த புதர் பகுதிக்கு அடிக்கடி வருகின்றன. அவை வாழும் இடத்தில் நீர் கட்டமைப்பை வனத்துறை உருவாக்கி நீருக்காக காட்டெருமைகள் வெளியேறுவதை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து வனச்சரகர் பழனிக்குமாரிடம் பேசியபோது மக்களின் கோரிக்கைகள் குறித்து அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் என தெரிவித்தார். ஈரோடு பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பரிசலில் சென்ற 3 பேரில் 2 நீரில் மூழ்கி மாயமான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாழை அறுவடைக்காக சென்றபோது காற்றின் வேகத்தால் பரிசல் கவிழ்ந்ததில் மணிகண்டன் மற்றும் சுரேஷ் ஆகியோர் நீரில் மூழ்கினர். அவர்களோடு சென்ற சக்தி என்பவர் நீந்தி உயிர் தப்பினார். அவர் அளித்த தகவலின் பேரில் தேடுதல் பணியில் ஈடுபட்ட மீட்புப் படையினர் ஒருவரின் உடலை மீட்டனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் சனிக்கிழமை என்பதால் மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்டது. சிலா மீன் கிலோ 1000 ரூபாய் வரையிலும், விளை, ஊழி, பாறை ஆகியவை கிலோ 450 முதல் 500 ரூபாய் வரையிலும் விற்பனையாகின. பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியதால் மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்தது. இதனால் மீனவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர்.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி குடும்பத்தோடு தெய்வ வழிபாடு செய்தார். அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடும் நாட்டு மக்களும் நலமாக இருக்க கடவுளிடம் பிரார்த்தனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். ரயில் ஓட்டுநர்களின் பணி நேரத்தை முறைகேடாக குறைத்து காட்டி மோசடி நடைபெறுவதாக அவர்களுக்கான தொழிற்சங்கம் குற்றஞ்சாட்டியுள்ளது. ரயில் ஓட்டுநர்கள் தொடர்ச்சியாக 9 மணி நேரத்திற்கு மேல் பணிபுரியக்கூடாது என்றும் ஒரு பணி நாளில் அதிகபட்சம் 11 மணி நேரம் மட்டுமே வேலை செய்ய வேண்டும் என்றும் விதி உள்ளதாக அந்த சங்கம் கூறியுள்ளது. ஆனால் 12 மணி முதல் 16 மணி நேரம் வரை வேலை செய்கிறவர்களின் பணி நேரத்தை இடைவேளை மூலம் பிரித்து குறைந்த நேரமே வேலை செய்ததாக கணக்கு காட்டப்படுவதாகவும் அந்த சங்கம் கூறியுள்ளது. ரயில்வேயில் 15 முதல் 20 விழுக்காடு பணியாளர் பற்றாக்குறை உள்ளதாகவும் இதை சமாளிக்க ஓட்டுநர்களை கூடுதல் நேரம் வேலை வாங்குவதாகவும் அச்சங்கம் கூறியுள்ளது. திருமணத்திற்கு பிறகு நடிகைகள் காணாமல் போய்விடுகிறார்கள் என்ற பொதுவான கருத்தை மாற்றுவேன் என்று நடிகை பார்வதி நாயர் கூறியுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் தனது காதலர் அஷ்ரித் அசோக் என்பவரை பார்வதி நாயர் திருமணம் செய்து கொண்டார். திருமணத்துக்கு பிறகு நடிப்பதற்கான அழைப்புகள் குறைந்து விட்டதாக முன்னணி ஆங்கில நாளேட்டுக்கு அளித்துள்ள பேட்டியில் அவர் கூறியுள்ளார். திரைத்துறையிலிருந்து தன்னை நாடுபவர்கள் தனது எடை கூடவில்லை என்பதற்கு நிரூபணமானதாக புதிதாக எடுக்கப்பட்ட புகைப்படங்களை அனுப்பச் சொல்லி கேட்பதாகவும் பார்வதி நாயர் கூறியுள்ளார். திருத்தணி சுப்பிரமணிய நகரில் 90 வயது மூதாட்டியை வெறிநாய் கடித்ததால் அவருக்கு கை, கால், முகம் என 30 இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளது. அவரை காப்பாற்றச் சென்ற அவரது மகனையும் அந்த நாய் கடித்துள்ளது. படுகாயமடைந்த தாய், மகன் இருவரும் தற்போது திருத்தணி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தெருநாய்களை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரம் காட்ட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேர்தல் ஆணையம் போன்ற அரசு அமைப்புகளுக்கு எதிராக ராகுல் காந்தி அவதூறு பரப்புரையில் ஈடுபட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் தோல்விகளால் விரக்தி அடைந்துள்ள ராகுல் காந்தி சிறுபிள்ளைத்தனமாக செயல்படுவதாக அவர் சாடியுள்ளார். அழிவின் விளிம்பில் உள்ள காண்டாமிருகங்களை பாதுகாக்க அவற்றின் கொம்புகளில் கதிரியக்க ஊசி செலுத்தும் முயற்சியில் தென்னாப்பிரிக்க ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். 20ஆம் நூற்றாண்டில் 5 லட்சமாக இருந்த காண்டாமிருகங்களின் எண்ணிக்கை 27,000ஆக குறைந்துள்ளது. அவை கடத்தப்படுவதை தடுக்க காண்டாமிருகங்களின் கொம்புகளில் கதிரியக்க ஊசி செலுத்தப்படுகிறது. அப்படி செய்வதால் அவை எங்கு உள்ளன என்பதை எளிதில் கண்காணிக்க முடியும். இந்தியா இறந்த பொருளாதாரம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சித்திருந்த நிலையில் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்து வருவதாக பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் சர்வதேச அளவில் நிகழும் ஸ்திரத்தன்மைக்கு மத்தியில் இந்திய பொருளாதாரம் வளர்ந்து வருவதாக கூறினார். உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறும் பாதையில் இந்தியா பயணிக்கிறது என்றும் சுதேசி பொருட்களை ஊக்குவிக்க வலியுறுத்தினார். நாட்டின் நலன் காக்க தேவையான அனைத்தையும் அரசு மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் குழந்தை விற்பனையில் ஈடுபட்டதாக 2 பெண்கள் உட்பட 5 கைது செய்யப்பட்டனர். ராமாபுரம் பூனமடையைச் சேர்ந்த கணவரை இழந்த சந்தோஷ்குமாரி என்பவரும் அதே பகுதியைச் சேர்ந்த தினேஷும் திருமணம் செய்து கொள்ளாமல் பழகி வந்துள்ளனர். அதில் கருவுற்ற சந்தோஷ்குமாரியின் கடந்த 13ஆம் தேதி தஞ்சை அரசு மருத்துவமனையில் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. சிகிச்சை முடிந்து கடந்த 25ஆம் தேதி வீடு திரும்பும்போது தினேஷும் அவரது தாயும் குழந்தையை வலுக்கட்டாயமாக பறித்துச் சென்றுள்ளனர். பின் குழந்தையை 1.5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்து விட்டதாக சந்தோஷ்குமாரிடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணையில் தினேஷ், அவரது தாய் இடைத்தரகர் வினோத், குழந்தையை வாங்கிய ராதாகிருஷ்ணன், விமலா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். சென்னை மாநகராட்சியில் 70 பூங்காக்களில் நூலகம் அமைக்க மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது. வடசென்னை பகுதியில் உள்ள சில பூங்காக்களில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட நூலகங்களுக்கு மக்களிடையே வரவேற்பு கிடைத்தது. இதனால் இத்திட்டத்தை சென்னை முழுவதும் விரிவுபடுத்த மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது. அதன்படி 70 பூங்காக்களில் நூலகம் அமைக்கப்படும் என்றும் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் எனவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. ஜம்முவிலிருந்து அமர்நாத் யாத்திரை 2வது நாளாக இன்றும் நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக பால்டால், பஹல்காம் பாதைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அவற்றை சீர் செய்யும் பணி முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து இதுவரை 4 லட்சத்திற்கும் அதிகமானோர் அமர்நாத் குகை கோயிலில் மணிலிங்கத்தை தரிசித்திருக்கின்றனர். இதற்கிடையில் ருத்ரபியாக்கிலிருந்து மீண்டும் கேதார்நாத் ஜோதிர்லிங்க யாத்திரை தொடங்கியுள்ளது.
பாலியல் வன்கொடுமை வழக்கில் முன்னாள் பிரதமர் தேவேகவுடாவின் பேரனும் முன்னாள் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. முன்னதாக நீதிமன்றத்தில் பிரஜ்வல் ரேவண்ணா ஆஜரானார். தண்டனை விவரங்கள் தொடர்பான வாதத்தின் போது குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு அவர் சப்தமாக கதறி எழுதார். வீட்டு பணிப்பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு அளித்தார். நீதிமன்றத்திற்கு அவரது குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட வரவில்லை என்று கூறப்படுகிறது. பிரஜ்வல் ரேவண்ணா கைது செய்யப்பட்டு 14 மாதங்களில் நீதிமன்றத்தில் விசாரணையை தொடங்கி 8 வாரங்களில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் வெறும் 15 மணி நேரத்தில் 4 விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு வெற்றிகரமாக கொண்டு சேர்த்திருக்கிறது. இந்த நால்வரும் அங்கு 6 மாதங்கள் தங்கியிருப்பார்கள். இவர்களையும் சேர்த்து சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியிருப்போரின் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்திருக்கிறது. 15 மணி நேரத்தில் சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்தது அமெரிக்காவில் இது முதன்முறையாக இருந்தாலும் வெறும் 3 மணி நேரத்தில் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்ற ரஷ்யாவின் சாதனையை இன்னும் எந்த நாடும் முறியடிக்கவில்லை. வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு அளிப்பது தொடர்பான தரவுகளை திரட்டி அறிக்கை அளிக்க தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்திற்கு மேலும் ஓராண்டு கால அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. உள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்துகள் மற்றும் தரவுகளை திரட்டி அரசுக்கு அறிக்கை அளிக்கும் பணி தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்திடம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டு வரும் நிலையில் ஜூலை 12ஆம் தேதியுடன் அவகாசம் நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த காலத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்க வேண்டும் என தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்தின் தலைவர் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. கோரிக்கை கடிதத்தை பரிசீலித்த தமிழக அரசு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்துக்கு மேலும் ஓராண்டு கால அவகாசம் வழங்கியது. காசாவில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பட்டினியால் குழந்தைகள் இருப்பது அதிகரித்துள்ளதாக ஐநா கவலை தெரிவித்துள்ளது. காசாவுக்கு சென்ற ஐநா குழந்தைகள் நிதியத்திற்கான உயரதிகாரி ரெட் சாய்பான் இதை தெரிவித்தார். இதுவரை 18,000 குழந்தைகள் பட்டினிக்கும் பலியாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். உணவுப் பொருட்கள் காசாவிற்குள் நுழைய காத்துள்ள நிலையில் அவற்றுக்கு அனுமதி கிடைப்பதில் தாமதம் உள்ளதாக சாய்பான் கூறினார். நிலைமை மோசமாகி வரும் நிலையில் உலக நாடுகள் தலையிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எனினும் உணவுப் பொருட்கள் சென்று சேரவில்லை என்ற புகாரை இஸ்ரேல் மறுத்திருக்கிறது. உலக நாடுகள் அளித்த உணவுப் பொருட்களை விமானம் மூலம் கொண்டு சென்று பாராசூட்டில் வைத்து காசாவில் குடியிருப்பு பகுதிகளில் விமானப்படை விநியோகிப்பதாக இஸ்ரேல் அரசு கூறுகிறது. வானிலிருந்து வீசப்படும் பொருட்களை பெற மக்கள் முண்டியடித்து செல்லும் நிலை இருக்கிறது. வாரணாசியில் நடந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரம் சென்றதை குறிப்பிட்டு ராஜேந்திர சோழனுக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தனது தொகுதியான வாரணாசிக்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு 2184 கோடி ரூபாய் மதிப்பிலான 52 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அதோடு பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கான 20வது தவணை தொகையாக 20,500 கோடி ரூபாய் நிதியை பிரதமர் மோடி விடுவித்தார். தொடர்ந்து நிகழ்வில் உரையாற்றிய அவர் பஹல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்திய மகள்களுக்காக தான் பழி தீர்க்க உறுதிமொழி ஏற்றதாகவும் சிவபெருமானின் ஆசையுடன் அதை தான் செய்து முடித்துவிட்டதாகவும் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் வெற்றியை சிவபெருமானின் பாதங்களில் சமர்ப்பிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தியாவிடம் வாலாட்ட நினைத்தால் பாதாள உலகமாக இருந்தாலும் அங்கு சென்று இந்தியா பழி தீர்க்கும் என குறிப்பிட்ட பிரதமர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் வெற்றியை காங்கிரஸ் கட்சியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என விமர்சித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் கங்கை கொண்ட சோழபுரம் சென்றதை குறிப்பிட்டு ராஜேந்திர சோழனுக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். गंगई कोंडा चोलापुरम मंदिर, ये मंदिर देश की शैव परंपरा का एक प्राचीन केंद्र है. ये मंदिर हमारे देश के महान और प्रसिद्ध महान राजा राजेंद्र चोल ने बनवाया था. राजेंद्र चोल ने उत्तर भारत से गंगा जल मंगवाकर उत्तर को दक्षिण से जोड़ा था. மக்களவைத் தேர்தலில் முறைகேடுகள் நடந்துள்ளதற்கு தங்களிடம் ஆதாரம் உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார்.
காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பிரிவு கருத்தரங்கம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் பேசிய ராகுல் காந்தி, தாங்கள் நடத்திய ஆய்வில் ஒரு மக்களவை தொகுதியில் இருந்த 6.5 லட்சம் வாக்காளர்களில் 1.5 லட்சம் பேர் போலிகள் என்றும் இதற்கான ஆதாரம் உள்ளது என்றும் தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் மூலம் பாஜக இம்முறை இந்த முறைகேட்டை செய்ததாகவும் இதை செய்திருக்காவிட்டால் அக்கட்சிக்கு 1 முதல் 20 தொகுதிகள் குறைவாக கிடைத்து மோடி பிரதமராக முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும் என்றும் ராகுல் காந்தி கூறினார். தேர்தல் ஆணையம் சுயேட்சையாக செயல்படவில்லை என்றும் எனவே அதை இறந்து போன அமைப்பாகத்தான் பார்க்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி முறைகேடு நடைபெறுகிறது என்ற சந்தேகம் 11 ஆண்டுகளாகவே இருப்பதாகவும் காங்கிரஸ் மோசமாக தோற்ற தேர்தல் முடிவுகள் தனக்கு வியப்பாக இருந்ததாகவும் ராகுல் காந்தி பேசினார். ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசத்தில் ஒரு தொகுதியில் கூட தாங்கள் வெல்லாததில் சந்தேகம் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி தோற்ற நிலையில் 1 கோடி கூடுதல் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது பின்னர் தெரிய வந்ததாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். வரும் 9ஆம் தேதி அன்புமணி தலைமையில் நடைபெறும் பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு தனக்கு எந்த அழைப்பும் வரவில்லை என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வரக்கூடிய 9ஆம் தேதி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. இந்த பொதுக்குழு பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு அழைப்பு எடுத்து வந்திருக்காத? அழைப்பு வந்திருக்கா? நான் சொல்வதற்கு ஏதுமில்லை. நான் எதையும் பார்ப்பதில்லை, எதிர்பார்த்ததும் இல்லை. என்னுடைய 87 வயது வரை நான் எதையும் யாரிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை.